இந்த சூழ்நிலையில அந்த சகோதரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன 30 பிள்ளைங்க 30 பிள்ளைங்களையும் தூக்கணும்னு ஒரே முடிவா அந்த நகராட்சியில நிக்கிறாங்க, நகராட்சி வேலை பார்க்குறவங்கலாம். அதனால நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க ரொம்ப நாங்க இருக்கவே வேணாம் அந்த உலகத்துலன்னு நினைக்கிறாங்க. அதனால நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். என்னட்டா அரிசி கேட்டாங்க, நான் வாங்கம்மா ஒரு 2 மூட்டை 3 மூட்டை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள இந்த இந்த பாலாபான உலகத்துல இந்த நயவஞ்சகார மனிதர்கள்ட்ட இருந்து அவங்கள நம்ம காப்பாற்றணும். சரியா? நம்ம சின்ன விஷயம் பண்ணல. நம்ம இந்த ஒரு உயிரை காப்பாத்தான் நம்ம அந்த உலகத்துக்கு நம்மள கடவுள் அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம மனசாட்சி இல்லாம நடக்க கூடாது, மனசாட்சியோட நடக்கணும். நம்ம இத சரியான முறையில இந்த பிள்ளைங்களை பாதுகாக்க வந்திருக்கிறோம். அதனால கண்டிப்பா நம்ம மத்ததை எதுவும் நமக்காக எதிர்பார்க்க கூடாது. நம்ம இந்த பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு நம்ம எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும். அந்த சகோதரிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நான் வீடியோ அப்பப்ப நான் கொடுக்குறேன், நீங்க எல்லாரும் பேசுங்க. கண்டிப்பா அந்த சகோதரியை நம்ம காப்பாற்றணும். அந்த பிள்ளைங்களை 30 பிள்ளைங்களை நம்ம காப்பாற்றணும். அதே மாதிரி ஒவ்வொரு நபரும் இது இப்படி செஞ்சாதான் நல்லது. தனிநபர் நான் தனிநபரா தான் இருக்கேன், நம்ம செய்யணும்னு ஒரு அக்கறையில நான் முடிவு எடுத்திருக்கிறேன். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லாரும் தவிக்க கூடாது. இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு தவிக்கிறவங்க ஒவ்வொரு நபருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். அப்படி செஞ்சாதான் நம்ம ஆபத்துன்னு சொல்லிட்டாங்களா அவங்கள உடனே நம்ம காப்பாத்தி அந்த பிள்ளைங்களுக்கு வழி. செத்த பிறகு பேப்பர் எடுன்னு இருக்காதீங்க. சாவறதுக்கு முன்னாடியே காப்பாத்த முன்வாங்க. அதுதான் அந்த பிள்ளைங்க செத்த பிறகு பேப்பரை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டும் அலைய வேண்டாம். சாவறதுக்கு முன்னாடியே அடிப்படையிலே பேசிக்கலாம் எதை செய்யணும் இந்த பிள்ளைங்களுக்குன்னு எல்லாரும் முன்வாங்க. இனிமே நம்ம பொறுத்து இருக்க கூடாது. இனிமே நம்ம பொங்கிதான் எழுந்திருக்கணும் இந்த ஜீவங்களுக்காக. அதனால காலபைரவட்ட நல்லா வேண்டிக்கிட்டு சிவபெருமான் அவருக்கு தெரியும் என்னன்னா இந்த பூமியில அநியாயம் நடக்குது, அக்குறுமம் நடக்குதுன்னு சிவனுக்கு கண்டிப்பா தெரியாம இருக்கவே இருக்காது. அதனால அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு எல்லாரும் நல்ல முடிவை எடுங்க. நம்ம அரசாங்கத்திட்ட நம்ம முடிவு கேட்டுருவோம். இன்னுமே வயசு பயிலுவெல்லாம் ஓட ஓட அடிப்பாங்க. அதுங்க துடிக்க சாகுறத நம்ம கண்ணால 2 கண்ணால பார்த்துட்டு நம்ம அந்த உலகத்துல பூமியில வாழணுமா? அதான் என்னுடைய முடிவு. இதுதான். யாராரு பக்கபலனா அந்த ஜீவங்களுக்கு ஆதரவு அளிக்க வர்றீங்களோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒன்று தண்டு தைரியமா நல்ல ஒரு நேர்மையோட உள்ளத்தோட நீதியோட பேச வாங்க. அதாம்மா என்னுடைய கோரிக்கை. நான் ரோட்டில் கிடந்து நாயெல்லாம் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்னென்னா நகராட்சியில் இருந்து இந்த நாயெல்லாம் கொண்டு போய் எங்கேயாச்சும் விடுங்க, இல்லை வேறு இடம் பார்த்து கொண்டு போய் வைங்கன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க.